லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. மீன லக்னம். மீன லக்னம் உங்களுடைய கட்டத்தில் லா போட்டு 2 கோடு போட்டு தான் அதுதான். மீன லக்னம் மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒர்க் ஆகும். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதமோ, ரேவதி 4 பாதமோ இருக்கிற ராசி இது. பெண் ராசி, நீர் ராசி, குரு பகவான் ஆதிக்கம் உள்ள ராசி. இதை மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க. இந்த 12 ராசிகளை கடைசி ராசி மோட்ச ராசி. இவர் பிறந்ததே என்ன சொல்கிறது, நம்ம குபேரர் பிறந்தே இதுதான். பூரட்டாதி மீன ராசி, அதுதான் குபேரர் பிறந்த ராசி இது. 2 மீன் இருக்கும், 2 மீன் சிம்பிள் நம்ம பார்த்துருப்போம். இவங்களும் குரு வீடுன்றதுனால நல்ல அறிவு இருக்கும், ஸ்ட்ராட்டஜி சூப்பராக செய்வாங்க. ஸ்கெட்சு போட்டு தூக்குறதுன்றது மீனராசி தான். மீனராசி ஸ்கெட்சு போட்டு தூக்குனா சூப்பராக வேலை செய்யும். ஆனால் அது அவங்களுக்கு வேலை செய்யுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் மற்றவங்களுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்கன்னா பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்களுக்கும் நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவு இருக்கும், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க. ஏன்னா குரு பகவானுடைய வீடு. இவங்க வந்து அந்த டிசிப்ளின், ரொம்ப டீசெண்டாக டிசிப்ளினாக இருப்பாங்க. ரொம்ப கீழே இறங்கி தப்பாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது அப்படிலாம் இருக்காது. ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஏன்னா குரு வீடுன்னு சொன்னதுனால இவங்களும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ப்ரைவேட் எடுத்துகிட்டால் கூட ஒரு நல்ல லீடர்ஷிப் பொசிஷன், அட்லீஸ்ட் ஒரு டிஎல் மேனேஜர், சீனியர் மேனேஜர் அந்த லெவலில் கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் டேரக்டர்ஸ் லெவல்லையும் இருப்பாங்க. சரி, ஓகே. இது ஒன்று. பொறுமை. பெண் வீடுன்னு சொல்லிட்டோம். நீர் வீடு ரொம்ப பொறுமை. உங்களை பேச விட்டு என்ன பேசுங்கிறத பார்த்து இவங்களுக்கு எப்படி பேசினா அவங்களுக்கு புரியும், இல்லை நம்ம ஜெயிக்க முடியுன்றத மைண்ட்லேயே ஸ்ட்ராட்டஜி பண்ணி பேசுறது தான் இந்த மீன லக்னத்துடைய ப்ராக்டிஸ். இது ஒன்று. இந்த உங்களுக்கு நீங்கள் மீன லக்னம் வந்து நான் சொல்கிறது எல்லாமே மேட்ச் ஆகும். உங்கள் வீட்டில் யாராவது மீன லக்னம் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அது உத்திரட்டாதிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா பசங்க ரொம்ப அம்மாவோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க இவங்க. உத்திரட்டாதி இது. ரேவதி நட்சத்திரம்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை தாங்குன்னு தாங்குவாங்க. இந்த ரேவதி நட்சத்திரத்துடைய நம்ம நிறைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு லக்கி சிம்பிள்ஸ், அனிமல்ஸ்லாம் சொல்லுவோம். அது ஒரு எபிசோடு வரும். ரேவதிக்கு வந்து யோனியே எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை சொல்லுவோம், பெண் யானை சொல்லுவோம். ஒரு யானை கூட்டத்தை வழி நடத்துறது ஒரு பெண் யானை தான். ஒரு வயதான பெண் யானை தான் யானை கூட்டத்தை வழி நடத்தும். இந்த ரேவதியில் பிறந்தவங்களாம் அப்படி தான். அவங்க குடும்பத்தை வந்து என் குடும்பம் நல்லா வரணும், என் குடும்பத்தை நல்லா கொண்டு போகணுன்ட்டு அவ்வளவு மெனக்கெட்டு வேலை செய்கிறவங்க ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதியும் அப்படி தான். ரேவதி மீனராசி பூரட்டாதியை விட பயங்கரமான பிஸ்னஸ்மேன். சில குபேர ராசி சூப்பர் பிஸ்னஸ்மேன். ஒழுக்கமாக செய்வாங்க. பிஸ்னஸ்மேனை எப்படி வேணாலும் செய்யலான்றதில்ல, ஒழுக்கமாக செய்வாங்க. ஏன்னா குருவோட வீடு. இதில் நெகட்டிவ் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதி சொன்னால எப்படின்னா அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. கல்யாணம் ஆகிட்ட பிறகு மோஸ்ட்லி ஒய்ஃப் பேச்சை ரொம்ப கேட்பாங்க. அங்கே தான் ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவில் தத்தளிக்கிறது. உத்திரட்டாதி அடிச்சுக்கவே முடியாது. யாருக்கு பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க அதை சமநிலைப்படுத்திக்கிட்டாலே அவங்க ஜெயிச்சிடலாம். சரி, நம்ம எப்பவுமே ரெகுலராக சொல்கிற மாதிரி தான். நீங்கள் ஜெயிக்கணுன்னா உங்கள் பஞ்சபூதத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ண ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. சூப்பர். இப்போ இது வந்து நீர் ராசியில் எப்போவுமே இவங்க வந்து பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம கிளாஸஸ் எடுப்போங்க. ஒவ்வொரு ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கும் கிளாஸ் எடுப்போம். அந்த கிளாஸை வாழ்வியல் பரிகாரங்களை சொல்கிறது. எப்போவுமே பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இல்லைனா ஒரு வாட்டர் கேன் வச்சுட்டே இருக்கணும். அந்த இடம் உங்கள் பஞ்சபூதம் வேலை செய்யும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுதுல்ல, இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி
மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். உங்கள் வீட்டில் இப்போ இந்த வீடியோ சொல்லிவிட்டு உங்கள் வீட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய எம்டி வாட்டர் பாட்டில், நிறைய குடங்கள் இல்லை பாத்திரங்கள், தண்ணி ஊற்றி வைக்க வேண்டியது தண்ணி இல்லாமல் எம்டியாக இருக்கும். தேடி பாருங்க. ஏன்னா மீன ராசிக்கு வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் வந்து எம்டி வாட்டர் பாட்டிலோ ஏதாவது பரன் மேலே கவுத்து போட்ட அது என்னது பானைகளோ இல்லை குடங்கள் தவளைகள்லாம் இருக்கவே கூடாது. எம்டியாக இருக்க 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 அவங்க லைஃப் எம்டி ஆகிட்டே வரும். ஆனால் தான் எது தேவையோ அதை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு தண்ணி எப்பவுமே நிரப்பி வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டே இருங்க. இதை வந்து நான் என் ப்ராக்டிக்கலாக பார்த்தது. அவருக்கு வந்து சிம்ம ராசி மீன லக்னம். அவருக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போதே சொன்னேன், சார் உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்டில் ஆப்ரேஷன் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார் அப்படின்னார். சூப்பர். உங்கள் வீட்டில் ஏதாவது பரன் மேலே பித்தளை சாமான்கள்லாம் கவுத்து போட்டு வச்சுருக்கா தண்ணி இல்லாமல்? ஆமாம் சார்ண்ணா. அவ்வளோதான், சிம்பிள். பித்தளைலாம் ஆணை குறிக்கிறது. நீங்கள் அதை கவுத்து போட்டு தான் அந்த வீட்டை ஆணை அடி வாங்குவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே குடங்களில் தண்ணி இருக்கணும். வைக்க முடியலைன்னா அந்த குடங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் பண்ணவே வாழ்க்கையில் சிறப்பாக முன்னேறுவீங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். இல்லைனா இந்த நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார், அவங்கள வழிபடலாம். அம்பாவை வழிபடலாம். இதெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை குரு ஓரையில் வழிபடலாம். மஞ்சள் மூக்கடலை கொடுத்து வழிபடலாம். அதை அன்னதானமாக கொடுத்து வழிபடலாம். நீராகாரங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம். அபிஷேகங்கள் பண்ணலாம் தெய்வத்துக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு வர உங்கள் லைஃப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உங்கள் லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்கள் இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து லக்னத்தை வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவோம். நீங்கள் நார்த் இந்தியாலாம் போனால் லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனால் லக்ன பத்திரிக்கா. அப்போ ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பற்றி சொல்கிறது, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்றத சொல்கிறது, இந்த ஜென்மத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்காக நிறைய விஷயங்கள் நடக்கும். இவர் சொல்கிறது கரெக்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்ன, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்காக சொல்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க, சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குது சார், எனக்கு வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை சார், குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்கள் கர்மாவை சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ணால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்கள் இந்த யாராவது ரொம்ப இதை பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமாக ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவர் சொல்கிறது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்டில் கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்கள் லக்னத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளே மேஷ ராசி அப்படின்றோன்னா, மேஷ ராசியில் உங்கள் லக்னம் என்னென்னு பார்த்தா அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்கள் மேட்ச் ஆகும். ராசி இதை விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுவோம். அது அப்படியே ராசி பலனே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்கள் லக்னத்தை வச்சு நீ உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்லை சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்தை வச்சு ஒவ்வொன்றா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா பெண் வீடா என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவாக சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணவே நீங்கள் ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நிறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்குது, லக்கி கலர்ஸ் இருக்குது. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான் இருக்குது, அதாவது ஸ்மெல். இப்போ எது கோயிலில் பூ தரும், வேறு எதுனா பண்ணியிருக்கலாம்ல. பூலேயே ஏன் நறுமணம் தர பூவாக தரம், பேப்பர் பூலாம் இருக்குது, அதெல்லாம் போடாமல் எதுக்கு நறுமணம் தரம்? ஏன்னா பூவால் மனசை மாற்ற முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால் மனசை மாற்ற முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுருக்கோம். இதெல்லாம் உலக லெவலில் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமாக இருக்குது. ஆனால் சொல்லும் போது ஜோதிடம் போய் ஜோதிடத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒன்றும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால் இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசாக இருக்கும். இது என்னது, இது ஒரு ஏமாத்து வேலைன்னு வச்சு, ஏமாத்து வேலைன்னு இல்லை, 200 கண்ட்ரிக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மலர் மருந்துகள். மலர்களால் மனசை மாற்ற முடியும். ஸோ அந்த இவன் நிறைய வாழ்வியல் பரிகாரங்களும் நான் இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்குது, ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்குது. இப்போ நான் கையிலலாம் செங்கோல் வச்சுருப்பேன். நிறைய பேர் நிறைய டைம் நான் வேறு மெட்டல்ஸ் வச்சுருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி மெட்டல்ஸ் இருக்குது.
எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க? நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைற எந்திரத்துக்கும், செம்புல வர்ற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸ்ல வரும். ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க, எடுக்க, எடுக்க ஒவ்வொன்னா எடுக்க, எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போலாம். பெரிய, பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். பிராக்டிகலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவானை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசிகளோடு விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.